ஒரு காட்டில் ஒரு ஒட்டகச்சிவிங்கி இருந்தது. அந்த ஒட்டகச்சிவிங்கி மற்ற மிருகத்தை விட தன்னை பலசாலியாக காட்ட விரும்பினதுனால கடவுள்கிட்ட வரம் வேண்டி தியானம் பண்ண ஆரம்பித்தது. தனக்கு நீண்ட கழுத்து வேண்டும் சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தியானம் பண்ண ஆரம்பித்தது. கடவுளும் ஒட்டகச்சிவிங்கி முன்னாடி தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது ஒட்டகச்சிவிங்கி தனக்கு நீண்ட கழுத்து வேணும்னு சொல்லிச்சு. கடவுளும் அந்த வரத்தை கொடுத்தாரு. ஒட்டகச்சிவிங்கியும் ரொம்ப நாள் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்கலை. நாட்களும் கடந்தோடின. காலம் மாறிச்சு. கார்காலம் போய் மழைக்காலம் வந்தது. எல்லா மிருகமும் மழைக்கு பயந்துட்டு தன்னோட இருப்பிடத்தை நோக்கி நகர ஆரம்பித்தாங்க. ஒட்டகச்சிவிங்கியும் அதோட இருப்பிடத்துக்கு போகும்போது அதால் அங்கே இருக்க முடியல. அதோட நீண்ட கழுத்தனால அந்த இருப்பிடத்தில் இடம் பத்தாமல் சரி வேறு எங்கேயாவது நல்ல ஒரு இடத்துக்கு போய் நம்ம தங்கிக்கலாம்னு நினச்சி போச்சு. அப்போது அங்கே ஒரு குகையை பார்த்துச்சு. சரி நம்ம இந்த குகையில் நம்ம கழுத்தை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிது. ஆனால் பாவம் அந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு தெரியல அது ஒரு சிங்கத்தின் குகைன்னு. நீண்ட நாள் பசியோடு இருந்த அந்த சிங்கம் அந்த ஒட்டகச்சிவிங்கியை இரையாக்கி கொண்டது. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் அதிகமாக ஆசைப்பட்டால் ஆபத்தில் தான் முடியும்.